உதகையில் குடியிருப்பு பகுதியில் இரு சிறுத்தை புலிகளோடு கருஞ்சிறுத்தை உலா வந்த சிசிடிவி காட்சி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைப்பில் இருக்கீங்க. எப்போது பதிவான காட்சிகள் சிவசாமி? இது நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் சமீப காலங்களாக சிறுத்தைகளின் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் வனப்பகுதியை விட்டு வெளியேறும் சிறுத்தைகள் கிராமப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய தேயிலை தோட்டங்கள் மற்றும் முட்புதர்களில் பதுங்கியிருந்து இரவு நேரங்களில் உணவு தேடி குடியிருப்பகுதிக்கு வருவது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த இந்த சிறுத்தைகள் நடமாட்டம் என்பது சமீப காலங்களாகவே குடியிருப்பு பகுதிகளில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி வந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த காட்சி, நேற்று இரவு இந்த கருஞ்சிறுத்தையுடன் 2 சிறுத்தைகள், மொத்தம் 3 சிறுத்தைகள் அந்த குடியிருப்பு பகுதிக்கு உலா வந்த காட்சி தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதகை அருகே இருக்கக்கூடிய புலிச்சோலை பகுதியில் ஒரு விவசாயியின் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் தான் இந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. சுமார் 9:30 மணி அளவில் 3 சிறுத்தைகள் இந்த குடியிருப்பு பகுதிக்கு வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்து குடியிருப்பு பகுதிக்குள் உலா வருகின்றன இரை தேடி. முதலில் ஒரு சிறுத்தை, கருஞ்சிறுத்தை, 2 சிறுத்தைகள் நடந்து வருகின்றன. அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து மற்றொரு சிறுத்தை நடந்து வருகிறது. 3 சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு உணவு தேடி வந்திருக்கின்றன. குறிப்பாக வளர்ப்பு நாய்களை வேட்டையாடுவதற்கு இந்த சிறுத்தைகள் வந்திருக்கின்றன என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த பொதுவாக கடந்த சில நாட்களாகவே கோத்தகிரி பகுதியில் தான் இது போன்ற கருஞ்சிறுத்தை மற்றும் சாதாரண சிறுத்தைகள் என 3 சிறுத்தைகள் நடமாடி வந்தன. இந்த நிலையில் தற்போது உதகை அருகே இருக்கக்கூடிய புலிச்சோலை பகுதியிலும் இந்த கருஞ்சிறுத்தை உள்ளிட்ட 3 சிறுத்தைகள் உலா வந்த காட்சி தற்போது வைரலாகி வரும் நிலையில் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனிடையே வனத்துறையினர் அந்த சிறுத்தைகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் ஏதேனும் மனிதர்களை தாக்கும் முன்பு அதற்கான தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது தற்போது எழுந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.